செய்திகள் தொடர்கின்றன. ஹோசூர் அருகே ஆம்னி பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சானமாவு என்னுமிடத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சில மீட்டர்கள் தூரம் புதிய சாலையில் இருந்து பழைய சாலைக்கு சென்று மீண்டும் புதிய சாலையில் பயணிக்கும் வகையில் தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை பெங்களூருவில் இருந்து காரில் 4 பேர் தருமபுரி நோக்கி வந்துள்ளனர். அவர்கள் சானமாவு என்னுமிடத்தில் வந்தபோது உடுமலைப்பேட்டையில் இருந்து ஹோசூர் நோக்கி வந்த ஆம்னி பேருந்து மீது கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் காரில் பயணித்த ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உத்தனப்பள்ளி போலீசார் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய மகளிர் நல ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமி 8 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சிறுமி கூறிய இடங்களில் விசாரணை செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதுபோன்று எதுவும் நடைபெறவில்லை என்று காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து விசாரணை அறிக்கையை 5 நாட்களுக்குள் வழங்க தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்ற கொடூர குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்பது மனித உரிமைகளின் மோசமான மீறல் என்றும் கூறியுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அந்த சிறுமி மற்றும் குடும்பத்தினருக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மகளிர் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. முன்னதாக நடந்த பிரச்சார களத்தில் பல சுவாரஸ்யமான பிரச்சார யுக்திகள் கையாளப்பட்டன. அதில் ஒவ்வொரு தலைவர்களும் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசி வாக்கு கேட்டதை பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். அது என்ன என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். எலெக்ஷன் கேம்பெயினில் ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் என்ன செஞ்சோம், ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் என்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அது ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. அதாவது உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தவங்க மாறி மாறி ஒருமையில் விமர்சிச்சுக்கிட்டதையும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய 3ஆம் கட்ட தலைவர்கள் இது மாதிரி பேசினா கூட மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனால் கட்சியின் முகங்களாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசினா எப்படி இருக்கும்? அதுதாங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லையும் நடந்துச்சு. திமுகவோட இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அதாவது காலுக்கு அடியில் ஊர்ந்து செல்லும் நபர் பாதம் தாங்கி பழனிசாமி, முரட்டு அடிமை பழனிசாமி, தவழும் பிராணி என்றெல்லாம் பேசியிருந்தார். இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசின எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் குதிக்குது அப்படின்னு சொன்னார். உடனே உதயநிதி ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழுந்திருக்கிற புகைப்படத்தை எடுத்துக்காட்டி ஒருத்தரை திட்டும்போது கூட கால் வார்த்தை வரும்படி தான் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். முதல்ல ஜெயலலிதாவோட காலில் விழுந்தார், அவங்க இறந்த பிறகு சசிகலாவோட காலில் விழுந்தார், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலில் விழுந்தார், இப்போது மோடியோட காலில் விழுந்து கிடக்காரு அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நைட் 2 மணிக்கு உதயநிதி ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவை ரீபோஸ்ட் செய்கிறாரு. யார் காலை தேடியவர் இவ்வாறு செய்தாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே இப்படி போய் தான் பால்டாயில் குடிச்சிங்க, பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, அப்போவே மேல்லோகத்துக்கு போயிருக்கணும், இங்கே இருந்து நம்ம உயிரை வாங்குது என்று கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அத்தோட அவர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்த புகைப்படங்களையும் பொது வெளியில் எடுத்து காட்டினார். ஒரு கட்டத்தில் உதயநிதி செல்லும் பிரச்சாரத்தின் போதெல்லாம் அவருடைய தொண்டர்கள் இபிஎஸ் சசிகலாவோட கால்களில் விழுந்த புகைப்படத்தை எடுத்து காட்ட சொன்னாங்க.
அதே போல் உதயநிதி நடிகையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்த ஃபோட்டோக்களை எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவருடைய தொண்டர்கள் எடுத்துக்காட்ட சொன்னாங்க. இப்படி தமிழ்நாட்டின் 2 முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படுற இவங்களே ஒருவரை ஒருவர் ஒருமையில் பேசிக்கொண்டது தான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை ஒரே கட்டமாக நடைபெற உள்ளதை அடுத்து தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் வெளியூர்களைச் சேர்ந்த நபர்கள் யாரேனும் வேறு பகுதிகளில் தங்கி உள்ளனரா என போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் நகரில் உள்ள பழனி ரோடு, தாடிக்கொம்பு ரோடு, எம்ஆர் காலனி, ரயில் நிலையம், பேருந்து நிலையம், பேகம்பூர் பகுதிகளில் உள்ள லாட்ஜ்களில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மீனாட்சி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் ஓய்ந்த நிலையில் ஆங்காங்கே பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக அரசியல் கட்சிகள் ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்தி வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே பணங்களும் பிடிபட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை உள்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் இரவு நேரத்தில் வரக்கூடிய வாகனங்களில் கார்களில் உள்ள டிக்கி மற்றும் இருசக்கர வாகனம் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சோதனை நடத்தி வருகின்றனர். திருப்பூரின் உட்பட்ட பகுதியான புதுக்காடு பகுதியில் திமுகவின் 50வது வார்டு பாக முகவராக இருக்கும் ராமசாமி என்பவர் வீட்டில் இல்லாத போது அங்கு சென்ற இந்து முன்னணியை சேர்ந்த 3 நபர்கள் வீட்டின் கதவுகளை அடித்து உடைத்துவிட்டு ஓட்டு போட பணம் தரவில்லை என்றால் நீ எப்படி இந்த பகுதியில் வசிக்கிறாய் என்று பார்க்கிறோம் என கூறி ராமசாமியின் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். தகவல் அறிந்து வந்த தெற்கு காவல்துறையினர் வீட்டை சேதப்படுத்திய நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் தொகுதி வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு பயணித்து வருகின்றனர். இதனால் சென்னையின் மையப்பகுதியில் இருந்து மாநகர பேருந்தில் பயணித்து கிளாம்பாக்கம் வரும் பயணிகள் அங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு பயணித்து வருவதால் கிளாம்பாக்கத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு ஏற்பாடுகளைப் போன்று பேருந்து நிலையங்களில் பந்தல் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பி செட்டியள்ளியை சேர்ந்த முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கணபதி அதிமுகவில் இருந்து விலகி தனது ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டவருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பாலக்கோடு தொகுதி வேட்பாளருமான டாக்டர் TNV செந்தில்குமார் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த விழாவில் பாலக்கோடு தெற்கு மத்திய ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன், ஆனந்தன், மாவட்ட பொருளாளர் முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மகேஷ்குமார், VCக மாவட்ட செயலாளர் ராஜகோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மேலஅலங்கம் பகுதியில் வசித்து வருபவர் வனப்பேச்சி. இவரது 3வது கணவர் சசிகுமார். இவர்கள் இருவரும் மலேசியாவில் வேலை பார்த்து வந்தபோது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு 2 வயதில் ஒரு மகளும் 9 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் சசிகுமார் நிரந்தரமாக எந்த வேலைக்கும் செல்லாததால் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் கடந்த 10 நாட்களாக வனப்பேச்சு வீட்டுக்கு வராமல் வெளியில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் வீட்டிற்கு திரும்பிய வனப்பேச்சுக்கும் சசிகுமாருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சசிகுமார் வனப்பேச்சியை அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து சசிகுமாரின் உறவினர்கள் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் வனப்பேச்சியின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சசிகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.